நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா புது விதமான பிடி கொழுக்கட்டை. அதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு வறுத்த அரிசி மாவு, அதே கப்பால் ஒரு கப்பு கோதுமை வறுத்து திரிச்ச ஒரு கப்பு, அதே கப்பால் 1.5 கப்பு வெல்லம், அதே கப்பால் 1/2 கப்பு தேங்காய், ஒரு சிட்டிகை, ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு ஸ்பூன் நெய். இதுதான் இதுக்கு தேவை. கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சஷ்டிக்கு, சங்கடகர சதுர்த்திக்கு பண்ணலாம், நார்மல் நாளில் பண்ணலாம், விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, அரிசி மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு. அதுக்கு தண்ணி அவ்வளோவா விடுவோம். 1க்கு 2.5 விடலாம், வறுத்தரிச மாதிரினால. இப்போ 3 விட்டுருக்கேன், 4, 5, அவ்வளோதான். அதில் இந்த தட்டி வச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம். அது கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு மாவு. வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. வடிச்சுட்டுருவோம். கரண்டியாட்ட எடுத்து வடிச்சுட்டுருவேன். வடிச்சுட்டு ஃபுல்லாக அவங்கள்ட்ட காட்டுறேன். வடிச்சாச்சு. அதை விடுறேன். நல்லா கொதி வரும். வெள்ளை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா 1 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். 1.25 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு சிட்டிகை, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, மாதிரி தேங்காய் பூ போட்டுடலாம். தேங்காய் பூ அடுப்பை சிம்மில் வச்சுன்னு மாவு போட்டு அப்படி கிளற வேண்டியதான். தனியாக மாவு போட்டாலே இந்த மாதிரி ஜடலில் போட்டுன்னு கிண்டினோம்னா கட்டி தட்டாமல் நல்லா வரும். ரெண்டு மாவையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி போடணும். தனித்தனியாக போட வேண்டாம், 2 மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டால் கட்டி தட்டாமல் நல்லா அழகாக கிண்டிடலாம். எல்லாத்தையும் எல்லா மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் உருண்டையாவோ பிடி கொழுக்கட்டையாவோ பாலாவோ எப்படி வேணுமோ அப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி இட்லி தட்டில் வேக வைக்க வேண்டியதான். மாவு ஆயாச்சு. 2 நிமிஷம் ஆயாச்சு. மாவு பாருங்க, மாவு நல்லா செட்டாகி வந்தாச்சு. இதை தேவையான அளவு எடுத்து தட்டில் போட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு உருட்டியோ பிடிச்சோ வைக்க வேண்டியதுதான். வாழை தண்ணி கொதிக்கிறது. இட்லி தட்டில் வாழை இலை போட்டிருக்கேன். எண்ணெய் தடவி வைக்கலாம். வாழை இலை வச்சா அது ஒரு வாசனையாக இருக்கும். பிடிச்சி வச்சுருக்கேன் கொழுக்கட்டையை, அதை இதில் வச்சிடலாம்.
ஆயாச்சு. அதை மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம். ஏற்கனவே வெந்த மாவு தான் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வேணும். இப்போ பாருங்க, கொழுக்கட்டை வெந்தாச்சு. 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா அழகாக நல்லா வெந்திருக்கு. இதை தட்டில் மாட்டிட்டு உங்களுக்கு தட்டில் மாட்டியாச்சு. நல்லா ஒன்று போல் கொழுக்கட்டை ஆயாச்சு. வரும் அடுத்த ஷேப்பை வச்சுட்டு இப்போது இந்த சைஸில் உருட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இதை இப்போ இதை வேக வைப்போம். வேகட்டும். இப்போது ஆயாச்சு. நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். இந்த தட்டில் எடுத்து கொட்டிட்டு தட்டில் எடுத்தாச்சு. போட்டாச்சு. ரெண்டு விதமான கொழுக்கட்டை ஆயாச்சு. நல்லா வெந்துடுத்து பாருங்க, நல்லா இருக்கு. ஒரே மாவை கிளறி 3 விதமாக பண்ணியிருக்கேன். இது பிடி கொழுக்கட்டை, இது பால், உருண்டை பால், இது மோதகம் மாதிரி. இது எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆறினாலும் சாஃப்டாக இருக்குது. இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு தேவையான அளவு மாவு கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் போட்ட மெஷர்மெண்ட் கப்புனால இப்போது 2 அதில் 1 இதில் 1 போட்டேன்னா 1.5 கப்பு வெல்லம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ரொம்ப அருமையாக ஆறினாலும் நல்லா பஞ்சு மாதிரி நன்னா இருக்குது. இது எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் எனக்கு ஒரு லைக் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணினா தான் எனக்கும் ஒரு இது இருக்கும், சந்தோஷம். மேலும் மேலும் போடுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். எல்லோரும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.